வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் தணிக்கையாளர்களே. இந்த காணொளியில் கூட்டுறவு தணிக்கையில் வேகமும் விவேகமும் எனும் தலைப்பில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் என்றார் பேரறிஞர் சாக்ரட்டிஸ். வீரத்திற்கே அந்நிலை என்றால் வேகத்தின் நிலை என்ன? விவேகம் இல்லாத வேகம் விபத்தில் முடியலாம். நமது தணிக்கையின் இன்றைய வேகம் காலத்தின் கட்டாயம். ஆனால் வேகத்தின் தோழனாக விவேகம் துணைக்கு வரவில்லை என்பதுதான் கொஞ்சம் வேதனையான உண்மை. ஒரு மரக்கடையில் 2 தச்சர்கள் வேலை பார்த்தனர். முத்து, முருகன் என்பது அவர்களது பெயர். ஒவ்வொருவருக்கும் தினசரி சம்பளம் ரூபாய் 250. ஒரு நாள் மரக்கடை முதலாளி முருகனின் சம்பளத்தை ரூபாய் 300 என உயர்த்தினார். இதனால் முத்துவுக்கு மிகுந்த வருத்தம். 5 ஆண்டுகளாக வேலை பார்க்கும் தனக்கு சம்பள உயர்வு தராமல் புதிதாக பணியில் சேர்ந்த முருகனுக்கு சம்பள உயர்வு தந்த முதலாளியின் மீது முத்துவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. நேராக முதலாளியிடம் சென்று நியாயம் கேட்டான். முத்துவை சாந்தப்படுத்திய முதலாளி, நீ ஒரு நாளில் 5 மரம் வெட்டுகிறாய், ஆனால் முருகன் 6 மரம் வெட்டுகிறான். மரத்திற்கு ரூபாய் 50 வீதம் இருவருக்கும் சமமாகவே நான் சம்பளம் தருகின்றேன். நீயும் 6 மரம் வெட்டினால் உனக்கும் ரூபாய் 300 தருகிறேன் என்று அமைதியாக சொன்னார். மறுநாள் அதிகாலையில் காட்டுக்கு சென்ற முத்து கடும் உழைப்பில் ஈடுபட்டான். ஆனாலும் அன்றும் 5 மரம்தான் வெட்ட முடிந்தது. தனது வேகத்தினால் சாதிக்க இயலவில்லை என்பதை அறிந்த முத்து சலிப்புடன் வீடு திரும்பினான். சிறிது யோசனைக்கு பிறகு முருகனிடமே சென்று விவரம் கேட்டான். அதற்கு முருகன், நான் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டியவுடன் எனது கோடாரியை தீட்டிக் கொள்கின்றேன். அதே வேளையில் எனது உடல் களைப்பும் நீங்கி உற்சாகம் பெறுகின்றேன். இதனால் ஒவ்வொரு மரம் வெட்டும் போதும் புத்துணர்வும் கூர்மையும் எனக்கு கை கொடுக்கின்றன என்று கூறினான். முத்துவின் வேலையில் வேகம் மட்டுமே இருந்தது. முருகனின் வேலையில் விவேகமும் சேர்ந்திருந்தது. இதுவே முருகனின் வெற்றியின் இரகசியம். நமது தணிக்கையிலும் முத்துவைப் போல் வியர்வையும் வேகமும் இருந்தால் மட்டும் போதாது, முருகனைப் போல் விவேகமும் வேண்டும். அப்பொழுதுதான் விளைவு நன்கு அமையும். தணிக்கைத்துறை தனியாக பிரிக்கப்படும் வரை தணிக்கை பிரிவில் காலி பணியிடங்களே இல்லாத நிலையில் கணக்கு ஆண்டு முடிந்த 6 மாதங்களுக்குள் அனைத்து கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கையும் முடிந்து அடுத்த 6 மாதங்களில் இடைக்கால தணிக்கை மேற்கொள்ளும் நடைமுறை அந்த நாளில் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. பின்னர் காலியிடங்கள் அதிகரிப்பு, சங்கங்களின் பலதரப்பட்ட வாணிப நடவடிக்கைகளின் பெருக்கம், வளர்ச்சி ஆகிய காரணங்களால் தணிக்கை முடித்தலில் பின்னடைவு ஏற்பட்டது. இதனால் நடப்பில் இருந்த தணிக்கையில் தொய்வு விழுந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் தணிக்கை நிலுவை பெரும் சுமையானது. தணிக்கை துறையின் இருப்பினை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிலுவை தணிக்கையை முடித்தாக வேண்டுமென்ற கட்டாய நிலையில் வேகம் முடுக்கப்பட்டது. இதனால் இன்றைய தினம் தணிக்கை நிலுவை போக்கப்பட்டு நடப்பு தணிக்கை நனவாக்கப்பட்டு உள்ளது. இது எவ்வாறு சாத்தியமானது? தணிக்கையாளர்களின் ஈடுபாடும் கடும் உழைப்பும் மட்டுமே காரணம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இருந்தபோதிலும் தணிக்கை நடைமுறையில் எவ்வித மாற்றமும் செய்யாமல் தணிக்கை நாட்களை குறைப்பதன் மூலமே
வேகம் கூட்டப்பட்டு வெற்றி ஈட்டப்பட்டுள்ளது. இத்தகைய விவேகமில்லாத வேகம் தணிக்கையாளர்களின் மன நிறைவை குறைத்து அவர்களது மனதில் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தியதோடு தரமும் சோதனைக்கு உள்ளானது என்பதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு யதார்த்தமாகும். கூட்டுறவு தணிக்கை நடைமுறையில் கணக்குகளை முழு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு இருந்த அந்த காலத்தில் சங்கங்களின் வரவு செலவுகள் குறைந்த அளவிலும் தேவையான மனித ஆற்றலும் இருந்த பொழுது அனைத்து இனங்களையும் சரிபார்ப்பது சாத்தியமாக இருந்தது. ஆனால் தற்போதைய அதிகமான வரவு செலவு, குறைந்த மனித ஆற்றல், பெருகி வரும் முறைகேடுகள், மிக குறைந்த கால அவகாசம் ஆகிய இடையூறுகளை சுமந்து கொண்டு அனைத்து கணக்குகளையும் ஒன்றுவிடாமல் முழுமையாக பரிசோதனை செய்வது எட்டாக்கணி என்பதை எல்லோரும் அறிவர். பட்டய தணிக்கையாளர்களின் தணிக்கையிலும் முழு பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது இல்லை என்பது உண்மைதான். அவர்கள் இதனை நன்கு உணர்ந்து சோதனை சரிபார்ப்பினை நவீன யுக்திகளுடன் எவ்வாறு தணிக்கை செய்வது என்பதற்கு தரப்படுத்தப்பட்ட தணிக்கை நடைமுறைகளை ஸ்டாண்டர்ட் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வகுத்துள்ளனர். அந்த நடைமுறையின்படி சோதனை சரிபார்ப்பினை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதும் முழு பரிசோதனைக்கு உரிய நம்பகத்தன்மையை எவ்வாறு எய்துவது என்பதும் தெளிவாக விளக்கி வரையறுக்கப்பட்டு உள்ளது. கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு இத்தகைய தரப்படுத்தப்பட்ட தணிக்கை நடைமுறைகள் காரண காரிய அடிப்படையில் நவீன யுக்திகளுடன் வகுக்கப்படாததால் தணிக்கையாளர்கள் தாமாகவே தத்தமது தேவைக்கும் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் அவசர தேவைக்கும் ஏற்ப தணிக்கை நடைமுறைகளை கடைபிடிக்கின்றனர். இம்முறையில் சில இனங்கள் சோதனையாக சரிபார்க்கப்படுகின்றன, சில இனங்கள் சரிபார்க்கப்படுவது இல்லை. சோதனை முறையில் சரிபார்ப்பதற்கும் அதற்கு மாறாக சில இனங்களை சரிபார்க்காமல் விடுவதற்கும் தணிக்கையாளர்களிடையே ஒருமித்த நோக்கமோ கருத்து ஒற்றுமையோ காரணமோ அல்லது நடைமுறையோ அமைவதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சங்கத்தின் தணிக்கையை எத்தனை நாட்களில் முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தமே அவ்வப்போது அவரது தணிக்கை நடைமுறையை தீர்மானிக்கின்றது. இது வேகத்தை மட்டுமே கருத்தில் கொண்ட விவேகமற்ற தணிக்கைக்கு வழிவகுத்து உள்ளது. குறைந்த மனித ஆற்றல், அதிக உற்பத்தி இலக்கு, நிறைவான தரம் என்பதே இன்றைய தணிக்கையின் தாரக மந்திரம். ஆனால் இந்த கடினமான மந்திரத்தை எவ்வாறு மனதில் நிறுத்தி நாம் உச்சரித்து கொண்டு இருப்பது என்பதுதான் இன்றைய வினா. ஏனெனில் காரணிகள் மாறாத நிலையில் மனித ஆற்றல் குறையும் பொழுது உற்பத்தி குறையும் என்பதும், அவ்வாறு உற்பத்தி குறைக்கப்படாமல் கூட்டப்பட்டால் தரம் குறையும் என்பதும் பொதுவான விதியாகும். அதற்கு நமது தணிக்கையும் விதிவிலக்கு அன்று. அதே நேரத்தில் உற்பத்தி முறையில் உயர் தொழில்நுட்ப அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே குறைந்த மனித ஆற்றலுடன் உயர்ந்த உற்பத்தியையும் நிறைவான தரத்தையும் எய்த முடியும் என்பதும் நவீன உற்பத்தி முறை நமக்கு தந்துள்ள சான்றுகளாகும். ஆனால் நமது தணிக்கையின் உற்பத்தி முறையில் நாம் எவ்வித தொழில்நுட்ப மாற்றங்களையும் அறிமுகப்படுத்தாமல் குறைவான மனித ஆற்றலுடன் அதிகமான உற்பத்தி குறியீட்டினை நிர்ணயித்து கொண்டோம். வேகம் என்பதே முன்னிலைப்படுத்தப்பட்டு விவேகம் பின்தள்ளப்பட்டது. விளைவு காலத்திற்கு ஒவ்வாத உற்பத்தி முறையுடன் கட்டுப்பாடற்ற வேகம் தலைதெறிக்க ஓடுகின்றது. நமது தணிக்கை நடைமுறை மாட்டு வண்டியில் மோட்டார் இயந்திரத்தை பொருத்தி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் மனநிலையில் மருள்கின்றனர் தணிக்கையாளர்கள். இதனால் தரம் குறைவதும் பயம் கவ்விக்கொள்வதும் தவிர்க்க இயலாதது. அப்படியானால் இதிலிருந்து விடுபடுவதற்கு வேறு வழியே கிடையாதா? ஏன் இல்லை? நிச்சயமாக இருக்கின்றது. பாதை கடினமானதுதான். ஆனால் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை என்ற மனம் வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கங்களை காண வேண்டின் மாற்றங்களை ஏற்கும் மனநிலை நமக்கு வேண்டும். தணிக்கை நடைமுறையில் அறிவுபூர்வமான அணுகுமுறைகளே இன்றைய தேவை. கணக்கு பரிசோதனையில் சாம்பிளிங் டெக்னிக் பயன்பாடு
நிதிநிலை கணக்குகளை கொண்டு ரேஷியோ அனலைசிஸ், முறைகேடுகளை கண்டுபிடிப்பதற்காக ஃபோரன்சிக் ஆடிட் முதலியவற்றை நமது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இந்த திசையில் தற்போதைய தணிக்கைத் துறையானது தலைமை தணிக்கை இயக்குனர் அவர்களின் ஆலோசனையின்படி பயணம் தொடங்கி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மாற்றங்களை ஏற்கும் மனநிலை, நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை, சரியான திட்டமிடல், உண்மையான உழைப்பு, விவேகமான அணுகுமுறை ஆகியவைகளே நம்மை சிறந்த தணிக்கையின் சிகரத்தை நோக்கி இட்டுச் செல்லும் படிக்கட்டுகளாகும். அதனை நோக்கி தொடரட்டும் நமது பயணம் தொலைநோக்கில் விவேகம் கலந்த வேகத்துடன் என்ற கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே. தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.